NCM லேர்னிங் சென்டர். அப்போ இப்போ இந்த வீடியோவில் மிஸ் அண்ட் சூப்பர் மிஸ் கான்செப்ட் பற்றி பேச போகிறோம். இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட், ஐஏஎஸ், ஐஎஸ்ஆர்ஓ, அதர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இந்த கான்செப்ட் பற்றி உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு மூணு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சோர்ஸே கிடையாது. அப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? ரெண்டாவது சோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, ரெண்டு லூப்புக்கு இடையில ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இது லூப் 1, இது லூப் 2, ரெண்டு லூப் இடையில இருக்குது கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா லூப் 2ல வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த மூணு ப்ராப்ளத்தையும் நல்லா கிளியராக கான்செப்ட் புரிஞ்சு நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் மெஸ் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த சூப்பர் மெஸ் கான்செப்ட்ஸில் என்ன மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால் செய்யக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைப் 1 ப்ராப்ளத்தை பார்க்கலாம். சரி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் நான் ஏ, இந்த பாயிண்ட்ஸ் பி, சி, டி, இ, எஃப்னு எடுத்துக்கிட்டேன். இதில் இண்டிவிஜுவல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவல் லூப்ங்கிறது என்னன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் லூப். ஏ டு பி, பி டு இ, இ டு எஃப், எஃப் டு ஏ. இந்த லூப் வந்து எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் லூப். சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் இது ஒரு இண்டிவிஜுவல் லூப். பி டு சி, சி டு டி, டி டு இ, இ டு பி. அது வந்து ஒரு செகண்ட் இண்டிவிஜுவல் லூப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கம்பைன்ட் லூப்னு சொல்லுவோம். இந்த இதை மூணு கம்பைன்ட் ஆகி வரக்கூடியது. அதாவது ஏ டு பி, பி டு சி, சி டு டி, டி டு இ, இ டு எஃப், எஃப் டு ஏ வந்துடும். இந்த இது ஒரு கம்பைன்ட் லூப். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேவிஎல் வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் லூப்ஸ். நம்ம வந்து இண்டிவிஜுவல் லூப்க்கு அப்ளை பண்ணலாம், கம்பைன் லூப்க்கு அப்ளை பண்ணலாம். கேவிஎல் வந்து சரிங்களா? இண்டிவிஜுவல் லூப் மட்டும் தான் கேவிஎல் அப்ளை பண்ண முடியும், கம்பைன் லூப் மட்டும் தான் இண்டிவிஜுவல் லூப் அப்ளை பண்ண முடியும் கிடையாது. கேவிஎல் காமன், எந்த லூப்புக்குமே நம்ம காமனாக கேவிஎல் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெஷ் அனாலிசிஸ் வந்து என்ன பண்ணோம்னா டேரக்டா இந்த இண்டிவிஜுவல் லூப் கரண்ட்டை மெஷர் பண்ணுவோம். இந்த லூப் இண்டிவிஜுவல் லூப் கரண்ட், இந்த லூப் இண்டிவிஜுவல் கரண்ட் லூப்பை வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம தேவையானது இந்த பிரான்ச் கரண்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர்ஸ் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? பட் டேரக்டா எதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் லூப் கரண்ட் மெஷர் பண்ணோம். அப்போ இதுல அன்னோன் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு இண்டிவிஜுவல் லூப்ஸ் இருக்கு. இது ஒரு இண்டிவிஜுவல் லூப்ஸ், இங்க இது ஒரு இண்டிவிஜுவல் லூப்ஸ், ரெண்டு இண்டிவிஜுவல் லூப்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அன்னோன் பேராமீட்டர் வந்து ரெண்டு. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா I1 எடுத்துக்கலாம், ரெண்டாவது பேராமீட்டர் வந்து நம்ம I2 எடுத்துக்கலாம். ஸோ 2 பேராமீட்டர்ஸ் I1 அண்ட் I2, இது அன்னோன் பேராமீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ அன்னோன் பேராமீட்டர் ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா கேவிஎல் அப்ளை பண்றேன். இந்த லூப் 1க்கு நான் கேவிஎல் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறேன். ரெண்டாவது செகண்ட் லூப்புக்கு நான் கேவிஎல் அப்ளை பண்ணி நான் செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறேன். இந்த லூப்ல கேவிஎல் அப்ளை பண்ண முடியுமா? ஈஸியா கேவிஎல் அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன், கேவிஎல் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லூப் கேவிஎல் அப்ளை பண்றேன். ஸோ கேவிஎல் அப்ளை பண்றது உங்களுக்கு கிளியரா தெரியல அப்படின்னா கேவிஎல் கான்செப்ட்ஸ் வந்து நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன், அதை கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அந்த கான்செப்ட் வீடியோ வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க உங்க என்னன்னா. சரிங்களா? இப்போ நம்ம கேவிஎல் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், போலாரிட்டி மார்க் பண்ணணும். சரி, ரெசிஸ்டன்ஸ் போலாரிட்டி மார்க் பண்ணணும். இந்த கரண்ட் டைரக்ஷன்லயே மார்க் பண்ணணும், பிளஸ் மைனஸ் வந்து. ஸோ மார்க் பண்றேன், இது பிளஸ் மைனஸ், அதே மாதிரி இது பிளஸ் மைனஸ். சரிங்களா? இப்போ கேவிஎல் என்ன சொல்ல வருது அப்படின்னா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் அரௌண்ட் எ லூப் இஸ் ஈக்குவல் 0. இப்போ அல்ஜிபிரிக் சம்னா என்ன சார் அப்படின்னா இஃப் கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பிளஸ் டு மைனஸ்ல இருந்து கரண்ட் என்டர் ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் சொல்லுவோம். மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு என்டர் ஆச்சு அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து மைனஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேவிஎல் அப்ளை பண்றேன். இதுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து ஏ பாயிண்ட்ல இருந்து கரண்ட் போதும் வச்சுக்கோம். சரிங்களா? இதுல வந்து கரண்ட் பிளஸ் டு மைனஸ்ல என்டர் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். வோல்டேஜ் வந்து கரண்ட் இன்டு ரெசிஸ்டர்ஸ். சரியா? ஸோ இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா I1 கரண்ட், ரெசிஸ்டர்ஸ் வந்து 1000 ohms. ஏன்னா 1K கொடுத்தாங்க 1000 ohms. ஸோ வந்துருச்சா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் கரண்ட் சொல்லுவோம். இது வந்து பிரான்ச். இந்த பிரான்ச்ல ஃப்ளோ இது வந்து மெஷ் கரண்ட் சொல்லியிருக்கோம். மெஷ் கரண்ட் வேற, இந்த பிரான்ச் கரண்ட்ங்கிறது வேற. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பிரான்ச்ல பார்த்தீங்கன்னா இந்த மெஷ் கரண்ட் I1ங்கிற கரண்ட் மேல இருந்து கீழே வருது. இந்த அதே பிரான்ச்ல பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் I2 கரண்ட் கீழே இருந்து மேலே போகுது. சரிங்களா? சோ அப்ப இந்த பிரான்ச் கரண்ட் மேல இருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா I1 இதுவும் சேம் டைரக்ஷன்ல மேல இருந்து கீழே வருது, I2 ஆப்போசிட்ல பாட்டம்ல இருந்து கீழே வருதியா? சோ அப்போ இந்த பிரான்ச் கரண்ட் மேல இருந்து கீழே வந்துச்சுன்னா I1 மைனஸ் I2. இந்த கரண்ட் கீழே இருந்து நம்ம மேல எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே இருந்து மேலே போகும்போது I2 இதுவும் கீழே ஒரே டைரக்ஷன்ல இருக்கும், இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். சோ கீழே இருந்து மேலேக்கு போற மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா I2 மைனஸ் I1. சரிங்களா? சோ இப்போ இங்க கரண்ட் மேல இருந்து கீழே வருது. சோ அப்ப I1 மைனஸ் I2. சோ I1 மைனஸ் I2 இன்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 3000 ohms. அதுக்கப்புறம் இங்க வரும்போது பாருங்க மைனஸ்ல இருந்து பிளஸ் என்டர் ஆகுது கரண்ட். அப்போ மைனஸ்ல இருந்து பிளஸ்ல என்டர் ஆச்சுன்னா வோல்டேஜ் வந்து என்னது, நெகட்டிவ் வோல்டேஜ். ஸோ நெகட்டிவ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளி பண்றேன், எனக்கு என்ன கிடைச்சது, 4000 I1 மைனஸ் 3000 I2 இஸ் ஈக்குவல் டு 10 கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுல ஒரு 1000 I1 இருக்கு, இதுல ஒரு 3000 I1, அப்போ டோட்டலா 4000 I1 கிடைக்கும், மைனஸ் 3000 I2 இஸ் ஈக்குவல் டு 10 கிடைச்சிருக்கு. ஒரு ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். எப்படி ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா இந்த லூப் 2க்கு நான் கேவிஎல் அப்ளை பண்ணி நான் செகண்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றேன். சரிங்களா? ஸோ
அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் இந்த பொலாரிட்டி மார்க் பண்ணிடுறேன். ப்ளஸ் மைனஸ் அது இங்கே ப்ளஸ் மைனஸ் கீழே இருந்து, ஏன்னா இங்கேருந்து கரண்ட் இப்படி வருது. ஸோ இந்த டேரக்ஷன் ப்ளஸ் மைனஸ் வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்டு ரெசிஸ்டர்ஸ், கரண்ட் வந்து I2 கரண்ட், ரெசிஸ்டர் வந்து 2000 ஓம்ஸ். ஸோ வந்துருச்சு. ஏன்னா கரண்ட் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகுது. ஸோ அப்போ வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ். ஸோ பாசிட்டிவ் வோல்டேஜ் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் எங்கே என்டர் ஆகுது, ப்ளஸ்லேருந்து மைனஸ் என்டர் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் வோல்டேஜ். ஸோ பாசிட்டிவ் 2 வோல்ட் வோல்டேஜ் கொடுத்தாங்க. ஸோ 2 வோல்ட். அதுக்கு இங்கே வந்தீங்கன்னா கீழேருந்து கரண்ட் மேலே போகுது. கீழேருந்து மேலே போச்சுன்னா I2வும் கீழேருந்து மேலே போக கரண்ட் அந்த பிரான்ச்சில் வந்து கீழே மேலே போகக்கூடிய சேம் டேரக்ஷனில் இருக்குது. ஸோ I2 மைனஸ் I1 கரண்ட் கீழே மேலே போகும். இந்த பிரான்ச்சில் கீழே மேலே போய் கரண்ட் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கும்போது I2 இந்த கரண்ட் சேம், இது ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ I2 மைனஸ் I1 இந்த கரண்ட் கீழே இந்த பிரான்ச்சில் கீழே மேலே போகக்கூடிய கரண்ட் வந்து I2 மைனஸ் I1. ஸோ I2 மைனஸ் I1 into 3000 is equal to 0. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைச்சதுன்னா மைனஸ் 3000 I1 பிளஸ் 5000 I2 is equal மைனஸ் 2 கிடைச்சது. இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் எனக்கு என்ன கிடைச்சிரும், I1 I2 கிடைச்சிரும். I1 I2 ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 மில்லி ஆம்பியர், I2 வந்து 2 மில்லி ஆம்பியர். சரிங்களா? இது நார்மல் பேஸ். அடுத்து ரெண்டாவது ப்ராப்ளம், இந்த டைப் ஆஃப் ரெண்டாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். ரெண்டு அன்னோன் பாராமீட்டர் லூப் கண்ட் I1 I2 ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வேணும். லூப் 1ல KVL அப்ளை பண்ண முடியுமா? லூப் 1ல KVL அப்ளை பண்ண முடியாது. ஏன் லூப் 1ல KVL அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, இது ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு, கரண்ட் வேல்யூ தான் இருக்கு, வோல்டேஜ் வேல்யூ இல்லை. இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இந்த கரண்ட் சோர்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், வோல்டேஜ் கண்டுபிடிச்சலாம், I போடலாம். பட் இந்த கரண்ட் சோர்ஸுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல, அப்போ நம்ம வோல்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. இந்த கரண்ட் சோர்ஸ் கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது. ஸோ அப்போ நம்ம KVL அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா KVL வந்து ஒவ்வொரு டேர்ம்ஸும் வோல்டேஜ்ல இருக்கணும், அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வோல்டேஜ்ல இருக்கணும். பட் இந்த இடத்துல வந்து நமக்கு வோல்டேஜ் வேல்யூ இருக்காது, கரண்ட் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த லூப்புக்கு நம்ம KVL அப்ளை பண்ண முடியாது. அதே லூப் 2க்கு நம்ம KVL அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அந்த இடத்துல கரண்ட் சோர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கரண்ட் சோர்ஸ் வந்து பிரசண்டா இருந்துச்சுன்னா, ஒரு லூப்ல வந்து கரண்ட் சோர்ஸ் பிரசண்டா இருந்ததுன்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து லூப் 1 வந்து சூப்பர் மெஷ், லூப் 2 சூப்பர் மெஷ். ஏன்னா இதுல கரண்ட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அது வந்து சூப்பர் மெஷ். இந்த சூப்பர் மெஷ்ல வந்து நம்ம KVL அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த அவுட்டர் லூப்புக்கு நம்ம KVL அப்ளை பண்ணி ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இந்த இதுலயும் KVL அப்ளை பண்ண முடியாது, இதுக்கு அப்ளை பண்ண முடியாதா? ஸோ அவுட்டர் லூப்புக்கு KVL அப்ளை பண்ணலாம். அவுட்டர் லூப்ல எந்த கரண்ட் சோர்ஸுமே இல்லை. ஸோ அவுட்டர் லூப் கம்பைன்ட் லூப், அந்த கம்பைன்ட் லூப்புக்கு நான் என்ன பண்ண போறேன், KVL கண்டுபிடிக்க போறேன். சரியா? அப்போ இது I1 கரண்ட் எடுத்துக்கிறேன், இது I2 கரண்ட் எடுத்துக்கிறேன். பொலாரிட்டி மார்க் பண்றேன், இது பிளஸ் மைனஸ், அதில் எங்கேயும் பொலாரிட்டி மார்க் பண்றேன் பிளஸ் மைனஸ். சரியா? இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பிளஸ் டு மைனஸ் போகுது. ஸோ கரண்ட் இன்டு ரெசிஸ்டர் பாசிட்டிவ் வோல்டேஜ் தான். அப்போ I1 into 1000 1000 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்டு கரண்ட் கிடைச்சது. இந்த அப்படி இங்கே வரும். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கரண்ட் வந்து I2 ஓம்ஸ் வந்து 2000 இன்டு I2. இது பிளஸ் டு மைனஸ் போகுது. ஸோ பிளஸ் வோல்டேஜ் 2 வோல்ட். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து பிளஸ் போகுது. ஸோ மைனஸ் 10 is equal to 0. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000 I1 plus 2000 I2 is equal to 8 கிடைக்கும். இதை திரும்ப சிம்பிளை பண்ணலாம். 1000 டிவைட் பண்ணலாம், காமனா 1000 டிவைட் பண்ணலாம் I1 plus 2I2 is equal to 0.008 கிடைச்சிருக்கு. ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் KVL அப்ளை பண்ணி கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. சரி? அப்போ வேற என்ன வேயில நம்ம கரண்ட் சோர்ஸ் என்ன வேயில நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த கரண்ட் சோர்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் டு டாப் போகுது, இந்த பிரான்ச்ல வந்து பாட்டம் டு டாப் போகுது. ஸோ I2 இந்த கரண்ட் சோர்ஸ் டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன், I1 இந்த கரண்ட் டைரக்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்போ இது வந்து பாட்டம் டு டாப் போறதுனால இது I2 மைனஸ் I1. திஸ் கரண்ட் வந்து I2 மைனஸ் I1. ஸோ I2 மைனஸ் I1 தான் என்ன அப்படின்னா 10 மில்லி ஆம்பியர். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், I1 I2 கிடைச்சிடும். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் I1 plus I2 is equal to 0.01 எழுதிக்கலாமா? ரீஅரேஞ்ச் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, இப்படி எழுதிக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும், I1 கேன்சல் ஆயிருது. ஸோ I2 2I2 plus 3I2 is equal to 0.018 கிடைக்கும். ஸோ I2 is equal to 0.018 divided by 3 is equal to 0.006. ஓகேங்களா? ஸோ அப்போ I2 is equal to 6 மில்லியம்பர் கிடைச்சிருக்கு. இந்த I2 வந்து வேல்யூ நாங்கள் சப்ஜெக்ட் பண்றேன், இந்த ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்றேன். அப்போ I1 is equal to minus 0.004 ஆம்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஃபைனல் ஆன்சர் I1 வந்து என்னன்னா minus 4 மில்லி ஆம்பியர், I2 வந்து 6 மில்லி ஆம்பியர். தேர்ட் ப்ராப்ளம் இதை சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நமக்கு லூப் கரண்ட் I1 I2 எடுத்துக்கலாம். ரெண்டு இண்டிவிஜுவல் லூப்ஸ் இருக்கு. அப்போ ரெண்டு அன்னோன் பாராமீட்டர்ஸ், ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படுது. நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துக்கு KVL அப்ளை பண்ண முடியாது. சூப்பர் மெஷ், இது சூப்பர் மெஷ். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, KVL அப்ளை பண்ண முடியாது.
இந்த அவுட்டர் லூப் கேவில் அப்ளை பண்ணலாம், கம்பைன்ட் லூப் கேவில் அப்ளை பண்ணலாம் பார்த்தா அங்கேயும் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா கரண்ட் சோர்ஸ் கம்பைன்ட் லூப்லயும் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்யலாம், கேவியில் இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்கு அப்ளை பண்ணலாமா, அந்த ஃபர்ஸ்ட் லூப் கேவில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்புக்கு கேவில் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரெண்டாவது இந்த கரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ரெண்டே சால்வ் பண்ண கிடைச்சிடும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கேவியில் அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் லூப்புக்கு, ஸோ கரண்ட் டைரக்ஷன் அசீவ் பண்ணிடுறேன் I1, இது I2, கிளாக் வைஸ்ல தான் அசீவ் பண்ணணும். ரெண்டுமே கிளாக் வைஸ்ல அசீவ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல அசீவ் பண்ணிக்கலாம். மெஸ்ல வந்து ஒரு கரண்ட் கிளாக் வைஸ்ல இன்னொரு கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல அசீவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் கேவில் அப்ளை பண்ணுறேன், பொலாரிட்டி மார்க் பண்ணுறேன், ப்ளஸ் மைனஸ் சொல்லிட்டு ப்ளஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ். இப்போ என்னோட எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர்றேன். ஸோ கரண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் போகுது. ஸோ பாசிட்டிவ் வோல்டேஜ் I1 × 1000 கிடைக்கும். ப்ளஸ் இந்த கரண்ட் டாப் டு பாட்டம், I1 டாப்லேருந்து பாட்டம் வருது, I2 பாட்டம்லேருந்து டாப் போகுது, ஆப்போசிட்ல இருக்குது. ஸோ I1 − I2, ஸோ I1 − I2 இந்த கரண்ட் கிடைக்கும், இந்த பிரான்ச் கரண்ட். ஸோ I1 − I2 × 3000. இங்கே மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகுது. ஸோ -10 = 0. இதை சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு அங்கே ஒரு 1000 I1, இங்கே ஒரு 3000 I1, 4000 I1 கிடைக்கும் டோட்டலாக. அங்கே -3000 I2 = 10 கிடைச்சிருது. சரிங்களா? இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸ் எனக்கு வேணும். ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேவில் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது, அந்த இடத்துல கேவில் அப்ளை பண்ண முடியாது, கம்பைன்ட் லூப்பும் கேவில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த கரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணி நான் இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே I2வும் இந்த 10 mA கரண்ட் சோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ I2 = -10 mA, ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறது அந்த நெகட்டிவ் கரண்ட். இப்போ இந்த I2 இந்த கரண்ட் சோர்ஸ் சேம் டைரக்ஷனில் இருந்ததுன்னா I2 = அந்த கரண்ட் வேல்யூ, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ I2 = -10 mA. சரிங்களா? இப்போ இது அப்படிங்க சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்படி சப்ஜெக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிடும், I1 பார்த்தீங்க அப்படின்னா -25 4000 -0.005 ஆம்பியர் கிடைக்கும். அதாவது 5 mA, -5 mA. I1 வந்து -5 mA கிடைச்சிருக்கு. ஸோ கன்க்ளூஷன் ஆன்சர் வந்து I1 = -5 mA, I2 = -10 mA. கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மெஷ் இருந்துச்சு, அதாவது ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக கேவில் அப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம எப்படி அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது? சரிங்களா? அந்த லூப் இல்லாத அந்த மெஷ், அந்த கரண்ட் சோர்ஸ் இல்லாத இடத்துல கேவில் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கரண்ட் சோர்ஸ் வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட பேராமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கேவியில் அப்ளை பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் வந்து கண்டிப்பாக வோல்டேஜாக இருக்கணும். இந்த செஞ்ச ப்ராப்ளம்ஸ் 1 2 3 இந்த 3 ப்ராப்ளம்ஸும் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சிமுலேஷனில் செக் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இதில் உள்ள கரண்ட் வேல்யூ தெரியணும் அப்படின்னா நீங்கள் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம் சீரியஸாக, அப்படி இல்லைன்னா அந்த ப்ரோப் யூஸ் பண்ணலாம். அம்மீட்டர் ப்ரோப் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -4 mA வருது. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா I = -4.00 mA போட்டிருக்கு இல்லையா? அப்போ I கரண்ட் வந்து -4 mA வந்திருக்கு. I2 கரண்ட் பார்க்குறீங்க, I2 கரண்ட் பார்த்தீங்கன்னா 2.00 mA வந்துருக்கு. இதே தான் தியரட்டிக்கல் நம்ம ஆன்சர் கிடச்சிது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் செக் பண்ணலாம். செகண்ட் ப்ராப்ளம் செக் பண்ணும்போது இந்த 3 kΩ ரெசிஸ்டருக்கு பதிலாக நமக்கு என்ன இருந்தது அப்படின்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் 10 mA கரண்ட் சோர்ஸ் இருந்தது. கரண்ட் வேல்யூ தெரியறதுக்காக நான் ப்ரோப் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 4 mA, இந்த இடத்துல வரக்கூடிய கரண்ட் வேல்யூ 4 mA வருது. நமக்கும் 4 mA தான் வந்துச்சு. I2ல பார்க்குறேன் -6 mA, நமக்கும் I2 = -6 mA தான் வந்துச்சு. தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ். ஸோ தியரட்டிக்கல் கான்செப்ட் சிமுலேஷன் ஆன்சர்ஸும் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் ப்ராப்ளமும் கரெக்ட். தேர்ட் ப்ராப்ளம் செக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா -4.997 mA, அதாவது -5 mA -10 mA கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம அம்மீட்டர் ப்ரோப் யூஸ் பண்ணும்போது வந்து அந்த பொலாரிட்டி வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் மீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம் 1 ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் 3 இந்த 3 ஆன்சர்ஸுமே சிமுலேஷன் ரிசல்ட்டும் தியரட்டிக்கல் ரிசல்ட்டும் சேமாக இருக்குது. கான்செப்ட் வந்து கரெக்ட். சரிங்களா? இப்போ டூ இட் யுவர் செல்ஃப். இப்போ டூ இட் யுவர் செல்ஃபில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இது கேட் 2018 கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 லூப் இருக்குது, I1 I2 I3. நம்மளோட எய்ம் வந்து I1 I2 I3 கண்டுபிடிக்கணும். 3 லூப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் சோர்ஸ் இருக்குது, அப்போ சூப்பர் மெஷ் இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு 3 அன்னோன் பேராமீட்டர்ஸ், இப்போ 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ கேவிஎல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த லூப் 1லையும் லூப் 3லையும் கேவிஎல் ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா அந்த இடத்துல கரண்ட் சோர்ஸ் இருக்குது. கேவிஎல் லூப் 2க்கு நம்ம கேவிஎல் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லூப் 2க்கு கேவிஎல் அப்ளை பண்ணி நான் ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர்ஸ்ல வந்து I2 கரண்ட் ரைட் டு லெஃப்ட்ல கரண்ட் I2 கரண்ட் வருது, ஆனால் I3 கரண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்ல போகுது. ஸோ இந்த ரிசல்டன் கரண்ட் லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்க அப்படின்னா I2 - I3R. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I2 கரண்ட் ரைட் டு லெஃப்ட் போயிட்டு இருக்கு,
இந்த கரண்ட் I1 கரண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் போயிட்டு இருக்கு. அப்போ ரிசல்டன்ட் கரண்ட் வந்து ரைட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா I2 மைனஸ் I1 இருக்கும். சரிங்களா, அதையும் வச்சுக்கணும். அது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ரெண்டாவது ஈக்குவேஷன் I1ம் இந்த 2 ஆம்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, I3 இது சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ I3 மைனஸ் I1 இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்ஸ். சரிங்களா, அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. மூணாவது ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றது? KVL யூஸ் பண்ணுறோம். இந்த அவுட்டர் லூப்ல பார்த்தீங்கன்னா அது கம்பைன்ட் லூப். இந்த அவுட்டர் லூப்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸே இல்லை. ஸோ நம்ம அந்த அவுட்டர் லூப்புக்கு நம்ம KVL அப்ளை பண்ணி தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்மளோட ஈக்குவல் பேராமீட்டர் I1, I2, I3 கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது IS 2018 கேட்ட கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரான்ச் கரண்ட் I1, I2, I3 நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ இந்த லூப் பண்ண வந்து IA ன்னு எடுத்துக்கலாம். IA கரண்ட் IA is equal to 5 amps கொடுத்துட்டாங்க. அந்த லூப் கரண்ட் டேரக்டாவே கொடுத்துட்டாங்க, 5 amps கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இந்த லூப்ல KVL அப்ளை பண்ண முடியாது. ஆனா IA is equal to 5 amps கொடுத்துட்டாங்க. அது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா IB வந்து 3 amps அதுவும் டேட்டா கொடுத்தாங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த லூப் கரண்ட் IC நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த லூப் இன்டர்ல இருக்கு இல்லையா, இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய லூப்பை நம்ம ஐசின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஐசி கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம KVL அப்ளை பண்ணலாம். இந்த லூப்புக்கு நம்ம KVL அப்ளை பண்ணலாம். இதுல போகக்கூடிய கரண்ட் ஐசி, ஆனா இதுல வரக்கூடிய கரண்ட், அதாவது இந்த பிரான்ச் கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஐசி மைனஸ் ஐபியா இருக்கும். இந்த பிரான்ச் கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஐசி மைனஸ் ஐஏவா இருக்கும். KVL அப்ளை பண்ணுங்க. KVL அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி நம்ம IA, IB, IC கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, அப்போ நமக்கு I2 என்ன வரும்? I2 தான் IC. I3 என்ன வரும்? I3 வந்து ஐசியும் இந்த டைரக்ஷன் சேம் டைரக்ஷன், IB ஆப்போசிட். ஸோ I3 வந்து என்னது? IC மைனஸ் IB. I1ங்கிறது IA மைனஸ் IC. சரிங்களா, கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் கொஸ்டின் 3 பார்த்தீங்க அப்படின்னா ISO 2018 கேட்ட கொஸ்டின்ஸ். இதுல வந்து கரண்ட் சோர்ஸே இல்லை, நார்மல் மெஸ். நீங்க லூப் 1, லூப் 2, லூப் 3 மூணுமே KVL அப்ளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, இதுல ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கான டிஸ்கஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share. See you next time.